நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் வசனம் 10. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verse 10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த வசனத்தை கர்த்தர் தாமே ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகி வெளிப்படுத்தியிருக்காரு. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, இதோடைய பின்னணியை பார்க்கலாம். இந்த அதிகாரத்துடைய துவக்கத்தை எடுத்துட்டோம்னா, பவுலடியார் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. அந்த பட்டணத்துல ஆக்கிலாங்கிற ஒரு யூத மனுஷனுடைய வீட்டுல தங்கி அவங்க செய்கிற கூடார தொழிலையே இவரும் செய்யறாரு. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது ஓய்வு நாள்ல ஜப ஆலயங்களுக்கு போய் அவங்களுக்கு, அதாவது அங்கிருந்த யூத ஜனங்களுக்கு இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. அப்படி அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அங்கிருக்கிற மனுஷர்கள் அவரை எதிர்த்து நின்று தூஷிக்கிறாங்க. அப்ப பவுல் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, உங்களுடைய ரத்தப்பள்ளி உங்க மேலேயே சுமரும், நான் சுத்தமா இருக்கேன், இது முதல் புறஜாதிரத்திற்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிருந்து அவர் கிளம்பினாலும் யுஸ்தோங்கிற பேருள்ள மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அங்க அவர் தங்கியிருக்காரு. அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஜபாலயம் இருக்கு. அந்த ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்புங்கிறவருக்கு ஆண்டவரை பத்தி அவர் பிரசங்கித்து, அந்த ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஞானஸ்தானமும் பெறுகிறாரு. வேதத்துல பவுலடியார் 2 பேருக்கு மாத்திரமே ஞானஸ்தானம் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த கிறிஸ்புவும் ஒருவர். அப்படி அவர் ஞானஸ்தானம் பெற்றதும் பவுலடியார் அந்த ஜபாலயத்துல கிறிஸ்துவ பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அந்த பட்டணத்துல பவுல் பிரசங்கிக்கும் போது மக்கள் அவருக்கு எதிர்த்து நின்று அவரை தூஷிக்கிறாங்க இல்லையா? அப்படி செய்யும் போது பவுலுக்குள்ளார ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அதனால்தான் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா ஈராதேன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றாரு. ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பட்டணத்துல அவருக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிற தெய்வ மனுஷர்களுக்கு நிறைய தடைகள் வரும். அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு அநேகர் எழும்புவாங்க. பிசாசானவன் அந்தபடியான கிரியைகளை செய்யறதுக்காகவே சில மனுஷங்களை தூண்டுதல் செய்வான். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாளும் அவங்க முடங்கி போய்விட வேணாம் என்கிறதுக்கு இங்க பவுலடியாருக்கு தேவன் ஒரு திடப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்றாரு இல்லையா? அதுவே ஒவ்வொருத்தருக்கும் உரிய தைரியமா இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி எடுத்து செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் தாமே துணை செய்கிறவரா இருக்காரு. அவர் இங்க மாத்திரம் இல்ல, அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாடுகள்ல பார்க்கும் போதும் தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கூடவே இருந்திருக்காரு இல்லையா? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல மோசே கூட என்ன சொன்னாரு? நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கூட்டிட்டு வரும்போது மோசையோட கூட இருந்தாரு. அதற்கு பின்பாக யோசுவாவு கூடயும் இருந்திருக்காரு இல்லையா? எப்படி நான் மோசையோட கூட இருந்தேனோ அந்தபடி உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை எந்த காரியத்திற்கும் பயப்பட வேணான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி பல இடங்கள்ல தேவன் கூடவே இருப்பாருங்கிறத வாக்கா சொல்லியிருக்காரு. இங்க எப்படி பவுலுக்கு சொல்லியிருக்காரோ அந்தபடியே எல்லாருக்குமே கூட இருப்பேன்னு சொல்லிட்டு மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு இல்லையா? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீஷராக மாறியிருக்கோமோ அந்த நாள்ல இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி நாம ஊழிய செய்ய துவங்கும் போது ஆண்டவர் தாமே நம்மளோடு கூட இருந்து நடத்துவாரு. நமக்கு வருகிற தடைகளை மேற்கொள்ள அவர் தாமே துணை செய்வாரு. இதை நாம ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். இதை நம்ம அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழிகளில் நாங்கள் செல்லும் போது எங்களோடு கூட துணை செய்வேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்காக நீங்கள் வார்த்தைகளை தருகிறீங்களே ராஜா. அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அநேக பிள்ளைகளை இந்த நாட்களில் எழுப்பியிருக்கீங்க தகப்பனே. அவர்களுக்கு பிசாசானவன் அநேக தடைகளை மனிதர்கள் மூலமாகவும் சில கால சூழ்நிலைகள் மூலமாகவும் கொண்டு வருவான் தகப்பனே. ஆனாலும் தேவரீர் அவங்களுக்கு தயவு பாராட்டுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்க பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்குமே தகப்பனே.
நாங்க சில நேரங்கள்ல தயங்கி மௌனமா இருக்கலாம். ஆனால் ராஜாதி ராஜன் இன்றைக்கு எங்களுக்கு வார்த்தைகளை அறிவித்த நீர் எங்களோடு கூடவே இருப்பேன்னு சொல்றீங்களே தகப்பனே, உம்முடைய ஜனங்களை அநேக இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறீரே ராஜா. அப்பா, இதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு ஊழியக்காரரும் எழும்பி உமக்காக பிரகாசிக்கும் ஒளிகளாய், அப்பா நீர் பயன்படுத்தக்கூடிய அக்கினி ஜுவாலைகளாய், அப்பா அவங்கள ஆண்டவரே நீர் பயன்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்படியாய் நீர் கிருபையாய் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நடப்பீங்க ராஜா. உம்முடைய கரங்கள்ல அப்பா எல்லா ஊழியக்காரர்களையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.